மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி உண்டு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குரு மாற்றத்திற்கு பிறகு குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும். பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது, பணம் மிக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. வெளிநாட்டில் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த வருஷத்தில், இந்த பராபவ வருஷத்தில் அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கும். போட்டித் தேர்வில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய காலேஜஸ் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். 10ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சனி பகவானே இருக்கார். கர்மகாரகனே போய் கர்மஸ்தானத்தில் போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்வீங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதாவது நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்கள், காசிப்ஸ் பண்ணுறதெல்லாம் நல்லது கிடையாது. அது தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, உத்தரவாதம் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது உங்களை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர்லேருந்து வெளிநாட்டு கரன்சிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். 90 விழுக்காடு மாற்றங்கள் இந்த பராபவ வருஷத்தில் இருக்கும்.